400 to 500 crores இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு greenfield பேட்டரி பேக் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இது ஜஸ்ட் ஒரு ஃபேக்டரி அனௌன்ஸ்மெண்ட் இல்ல, இது ஈவி ட்ராக்கிங் ஃபியூச்சருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். பேட்டரி பேக்னா என்ன? 70 to 80% பேட்டரி செல்ஸ் இம்போர்ட் பண்றோம். மோஸ்ட்லி சைனா அண்ட் அதர் கண்ட்ரீஸ்ல இருந்து தான் வருது. அசோக் லேலாண்டோட பிளான் என்ன? அசோக் லேலாண்ட் ரீசென்ட்லி ஒரு மேஜர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. கம்பெனி இப்போ சென்னை பக்கத்துல இருக்கிற பிள்ளைப்பாக்கம்ல 400 to 500 crores இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு கிரீன்ஃபீல்ட் பேட்டரி பேக் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஃபவுண்டேஷன் செரமனில Honourable CM MK Stalin அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்ட்ரி TRB ராஜா பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தாங்க. இது ஜஸ்ட் ஒரு ஃபேக்டரி அனௌன்ஸ்மெண்ட் இல்ல, இது ஈவி ட்ராக்கிங் ஃபியூச்சருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். அதை பத்தி டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட், பேட்டரி பேக்னா என்ன? பேட்டரி பேக்னா எலக்ட்ரிக் ட்ரக்ஸ் அண்ட் பஸ்ஸஸோட மெயின் பவர் சிஸ்டம். டீசல் ட்ரக்குக்கு இன்ஜின் எப்படி கோர் காம்போனன்ட்டோ, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்க்கு பேட்டரி அதே லெவல்ல முக்கியம். ஈவியோட பர்ஃபார்மன்ஸ், ரேஞ்ச், எஃபிஷியன்சி, காஸ்ட் எல்லாமே பேட்டரி தான் டிசைட் பண்ணும். இப்போ இந்தியாவில் 70 to 80% பேட்டரி செல்ஸ் இம்போர்ட் பண்றோம். மோஸ்ட்லி சைனா அண்ட் அதர் கண்ட்ரீஸ்ல இருந்து தான் வருது. இதனால காஸ்டும் அதிகம், சப்ளைல டிலே இருக்குது, கரன்சி டிபெண்டன்சி இருக்குது. இதை இப்போ நம்ம ஓனா மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா பிரைஸ்ல நல்லாவே ரிடக்ஷன் இருக்கும். அசோக் லேலாண்டோட பிளான் என்ன? பேட்டரி ப்ரொடக்ஷனை இந்தியாக்குள்ளேயே ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அப்பதான் இம்போர்ட் டிபெண்டன்சி ரெடியூஸ் பண்ண முடியும். கூடவே இவி சப்ளை செயினும் ஸ்ட்ராங் ஆகும். இந்த ஃபெசிலிட்டி எலக்ட்ரிக் ட்ரக் அண்ட் பஸ்ஸஸ்க்கு டெடிகேட்டட் பேட்டரி பேக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஆல்சோ ஸ்விட்ச் மொபிலிட்டியோட இவி ப்ராடக்ட்ஸ்க்கு டைரக்ட் சப்போர்ட்டும் இருக்கும். இனிஷியல் ஸ்டேஜ்ல 1 to 2 gigawatt ஆனுவல் கெப்பாசிட்டியில ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சர்ல 5 gigawatt வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு பிளான் இருக்கு. இது கமர்ஷியல் வெஹிக்கல் செக்மெண்ட்டுக்கு லார்ஜ் ஸ்கேல் பேட்டரி சப்ளை பில்ட் பண்ணும். தமிழ்நாடு இவி பாலிசி அண்ட் இந்தியா இவி மிஷன் சேர்ந்து நெட் ஜீரோ 2070 டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கும் ஸ்டெப் எடுத்திருக்காங்க. கவர்மெண்ட் சைட்ல இருந்து இன்சென்டிவ்ஸ், லேண்டு, பவர் டாரிஃப், சப்சிடிஸ் கொடுக்காங்க. இதனால லோக்கல் மேனுஃபேக்சரிங்க்கு ஒரு ஸ்ட்ராங் புஷ் இருக்கும். அசோக் லேலாண்ட் மட்டும் இல்ல, இண்டஸ்ட்ரி சைட்ல டாடா மோட்டார்ஸ், மஹிந்திரா மாதிரி கம்பெனிஸும் இவி எக்கோ சிஸ்டம் பில்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரி, இதனால தமிழ்நாடுக்கு என்ன பெனிஃபிட்? அசோக் லேலாண்ட் தமிழ்நாட்டில் மேனுஃபேக்சர் பண்ற வெஹிக்கிள்ஸ் ஆல்ரெடி 50 கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இந்த நியூ பேட்டரி பிளான்ட் வந்தா சென்னை ரீஜன் இவி மேனுஃபேக்சரிங் ஹப்பா டெவலப் ஆகும். எக்ஸ்போர்ட் கேப்பபிலிட்டி இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். குளோபல் மார்க்கெட்லயும் தமிழ்நாடோட இம்பார்ட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். சிம்பிள் கம்பேரிசன்ல சொல்லணும்னா பேட்டரி காஸ்ட் இம்போர்ட் பண்ணா 30 to 45 lakhs வரும். இதுவே லோக்கல் மேனுஃபேக்சரிங்னா 20 to 25 lakhs தான் வரும். அதுவே இம்போர்ட் பண்ணா 3 to 6 months ஆகும். லோக்கலா மேனுஃபேக்சரிங் பண்ணாங்கன்னா 1 to 2 monthsக்குள்ளேயே சப்ளை ஆயிரும். இந்த நியூஸ்ல பிகெஸ்ட் டேக்அவே என்ன தெரியுமா? இன்னைக்கு நம்ம நிறைய பேர் இவியை ஏன் சூஸ் பண்ண மாட்டோம்? ஒன்னு சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ், இன்னொன்னு பேட்டரி காஸ்ட். பேட்டரி காஸ்ட் கம்மியானா ட்ரக் பிரைசஸ் கம்மியாகும். ட்ரக் பிரைஸ் கம்மியானா அடாப்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். இன்னைக்கு டீசல் ட்ரக் தான் டாமினேட் பண்ணுது, ஆனா ஃபியூச்சர்ல இவி ட்ரக்ஸும் கிராஜுவலி இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் கம்பெனிஸ் லைக் அசோக் லேலாண்ட் ஆல்ரெடி நெக்ஸ்ட் ஃபேஸ்க்கு ப்ரிப்பேர் ஆயிட்டாங்க. நீங்க எது பெஸ்ட்னு நினைக்கிறீங்க? இவியா இல்ல டீசல் ட்ரக்கா? உங்க எக்ஸ்பீரியன்ஸை பத்தி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.